சைட்டோட நீளத்தை விட அகலம் அதிகமாக இருக்கிறதுனால எலிவேஷனை நல்லா அகலமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப பெருசாக நல்லா இருக்குது. நல்ல நீளமான ரெக்டாங்குலராக பெரிய கார் பார்க்கிங், இன்னர் ஸ்டார்கேஸோட ஸ்பேசியஸான லிவிங் ஹால், 20க்கு 8 அடியில் கிச்சன் கம் டைனிங், அட்டாச்சு பாத்ரூமோட கீழே ஒரு பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம், அதில் ஒன்று 16க்கு 16 அடியில் மாஸ்டர் பெட்ரூம், அது போக லான்ச், ஃப்ரண்ட் பால்கனின்னு 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி உட்டில் இன்டீரியர் ஒர்க்கோட ஒரு அழகான 3 BHK செமி ஃபர்னிஷ்டு டூப்ளஸ் டைப் ஹவுஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வெஸ்ட் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.5 சென்ட், அதாவது 1107 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 41 அடி அகலமாகவும் 27 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். சைட் 41 அடியில் நல்லா அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாக பிளான் பண்ணி நிறைய ஸ்ட்ரைப்ஸ்னு டெக்ஸ்டர் டிசைன்ஸோட எலிவேஷனை கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் நிறைய செடிகள் வைக்கிறதுக்காக நீளமாக பிளான்டர் பாக்ஸ் கட்டியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் லேசர் கட் டிசைனில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே நீளமாக பெரிய கார் பார்க்கிங். சைஸ் 26க்கு 10. ஹவுஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமுனையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை 7க்கு 5 அடி சைஸில் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் வச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி படிக்கட்டு கீழே பெரிய உட்டன் டிவி யூனிட்டும் அதுக்கு அட்டாச்சாக ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பெரிய உட்டன் பூஜா கேபினட்டும் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஃபுல்லாக ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16க்கு 10. ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6க்கு 6. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் கென்றாரோ. இதோட டோட்டல் சைஸ் 20க்கு 8. கிச்சனில் எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸும் மேலே ஓவர்ஹெட் கேபினெட், சைடில் பெரிய டால் கேபினெட், அதுக்கு மேலே லாஃப்ட் ஷெல்ஃப் கொடுத்து பூரா அதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். ரைட் கார்னரில் இந்த இடத்துல ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணுறாங்க. லெஃப்ட் சைடில் உட்டன் க்ராக்கரி யூனிட் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸும் கொடுத்து சைடு ஹேண்ட் ரையில் எஸ்எஸ்ல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம். சைஸ் 16க்கு 10.
அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 7க்கு 5. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசெட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து லாபியிலிருந்து ஈஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற 3rd பெட்ரூம் என்டர் ஆகிறோம். இது மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16க்கு 16. 3 பெட்ரூம்ஸ்லையுமே தேவையான அளவுக்கு வுட்ல வார்ட்ரோப் அண்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸும் 7க்கு 5. அடுத்து லாபியிலிருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோம். சைஸ் 23க்கு 10. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவழியில் மருதுமலை ரோட்டில் ஆனந்தாஸ் ஹோட்டலுக்கு பேக் சைடில் கேட்டட் கம்யூனிட்டியில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 99.5 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.